இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சோசியல் மீடியான்றது ஒரு கோர்ட் ரூம் மாதிரி இருக்கு. அதாவது திமுக சைட்ல இருந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, தவிக சைட்ல இருந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, அந்த பாயிண்ட்டுக்கு அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க, அந்த பாயிண்ட்டுக்கு இவங்க டிஃபெண்ட் பண்றாங்கன்னு அப்படியே சோசியல் மீடியாவே ஒரு அனல் பறக்கும் ஒரு ஹைகோர்ட் மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சூழல்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு திமுகவோட ஆதரவாளர் மிஸ்டர் அப்துல் கரீம். அவரு நேத்து என்ன ஆச்சுன்னு தெரியல, நேத்து பேசியிருக்காரு, அதை கொஞ்சம் கேளுங்களேன். நான் ஒரு வீடியோ கட்டுறத பாருங்க. ஒரு முட்டாள் முதலமைச்சர் இந்த பீஸ் எல்லாம் அப்பவே உடனே சேர்ந்து ஒரு அடி அடிச்சு தூக்கி லாக்கப்ல போட்டு கம்புல வாயில குச்சி விட்டு ஆட்டி இருந்ததா. அப்துல் கரீம் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அன்னைக்கு பேசியது முட்டாள் முதலமைச்சர் என்பது ஒருமையில் பேசிய கணக்கில் வராது, ஒரு முதலமைச்சரை இழிவுபடுத்தியதான கணக்கில் வராது. அது ஒரு முதல்வரின் குணத்தையும் அவரின் அறிவு திறனையும் வெளிப்படுத்தும் சொல்லாடலே தவிர, உங்களோட இப்ப எம்எல்ஏ இருக்காருல மார்க்கண்டையன், விளாத்திக்கோள எம்எல்ஏ, எலும்ப உடச்சிருவேன்னாரு. உங்க அண்ணன் இருக்காரு பாருங்க, அதே பக்கத்து தூத்துக்குடி அனிதா ராதாகிருஷ்ணன், த்ரிஷாவை கூப்பிட்டு ஏழை வாழை போல ஏழை போல, அதாவது கொஞ்சம் கூட நாகரிகம்னா என்னன்னே தெரியாம, கருத்தியல்ல என்னன்னே தெரியாத ஒரு தற்குறி எம்எல்ஏ மாதிரி, புரியுதுங்களா அப்துல் கரீம் அண்ணன், தற்குறி எம்எல்ஏ மாதிரி ரெண்டு பேரும் பேசினாங்கன்னு, அதனாலதான் ரெண்டு பேர் மேலேயும் வழக்கு போட்டாங்க. அடுத்து நாகரிகமான அரசியல் நீங்க லாஸ்ட் 5 வருஷம் பண்ணீங்களா தலைவரே? ரொம்ப நாகரிக அரசியல் பண்ணிட்டோம் தலைவரே. இந்த விஷயத்துல உங்களுக்கே உங்க கட்சிக்காரன் யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்று போடுறேன் கேளுங்களேன். ஒரு பையன் ரேபிஸ்ல இறந்துருக்கான். ஆனால் தமிழக அரசு, ஒரு கையாலாகாத திராவிட எம்கே ஸ்டாலின் அரசு இன்னும் நாயை வச்சு விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்துல் கரீம் அண்ணா அவர் யார் தெரியுங்களா? என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் மிஸ்டர் முரளிதரன். அவர் கைது ஆனாருன்றதே பல பேருக்கு தெரியாதுன்னு, மீடியாலேயும் நியூஸ் வரல. ஆனா அந்த வார்த்தை சொன்னார்ல முதலமைச்சரை, மறுநாளே தூக்கிட்டாங்க. இதான நாகரிக அரசியல் அண்ணா? அப்துல் கரீம் அண்ணா, இதுவா நாகரிக அரசியல்? இந்த நாகரிக அரசியலான திமுக பண்ணுச்சு. என்னண்ணே, போன ஆட்சி காலத்துல வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் சூப்பரா கொண்டு வந்தாருண்ணே ஐயா மு.க. ஸ்டாலின், சூப்பரா கொண்டு வந்தாருண்ணே. ஆனா அறிவாலய கும்பலே பங்கு போட்டு எடுத்துக்கிட்டா மக்கள் என்னென்ன பண்ணுவாங்க? அறிவாலய கும்பலே எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போயிட்டு பொய்யா சொன்னா அதை நம்பிக்கிட்டு இருந்த அன்னைக்கு அந்நாள்ல இருந்த முதல்வர் முட்டாள் முதலமைச்சர் இல்லாம அவர் என்ன சிறந்த முதலமைச்சரா? ஒருமையில பேசுறது, இப்போ அடே அப்படின்னு கூப்பிட்டு அவர் பேரை கூட சொல்லலாம், அது கூட நமக்கு வாயில வராது. ஏன்னா நம்ம திமுக காரன் கிடையாது, பொறப்பாலே நம்ம திமுக காரன் கிடையாது. திமுக காரனுக்கு தான் கற்குறித்தனமான பேச்சு, மரியாதை இல்லாத பேச்சு இதெல்லாம் வரும். ஆனா அதுல நீங்க விடிவெள்ளின, அதுல நீங்க தனித்துவமான ஆளு, அதனால உங்க மேல எனக்கு மரியாதை. இந்த சொல்லாடல் மட்டும் நீங்க பயன்படுத்த ரொம்ப வருத்தத்தோட வேற பயன்படுத்தின மாதிரி இருந்துச்சு, அதனால ஒரு சின்ன விளக்கம். அடுத்து இந்த தம்பி மார்க்கண்டேயனோட புத்திரன் இருக்காரு பாருங்க, அவர் பேச வைப்பீங்க. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. ஆனரபிள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சன் மிஸ்டர், உங்க அப்பாவை பத்தி பேசணும்னா உங்க அப்பாவை பத்தி மட்டும்தான் பேசணும். உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண மாண்புமிகு முதலமைச்சரை பத்தி பேசலாம். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத முதலமைச்சரோட மகனை பேசுறதுக்கு என்ன இது? உங்களுக்கு கருத்தே பேச தெரியாதுல? திமுகவோட வம்சாவளி எத்தனையும் அப்படியா? ஆனா நீங்க திமுக கிடையாது. இதுல ஏதோ சொன்னீங்க, ஏதோ விளாத்தி குளத்துக்காக உங்க அப்பா உழைச்சாரா? 2011 செல்வி ஜெயலலிதா அவர்களால அறிமுகம் செய்யப்பட்டு அவர்களின் துணையோடு எம்எல்ஏ ஆனவர் உங்க அப்பா. 2015 அதே மேடம் ஏன் சீட்டு தரல? அப்படி என்ன உங்க அப்பா களவாணித்தனம் பண்ணாரு? என்ன களவாணித்தனம் பண்ணாரு உங்க அப்பா சீட்டு கொடுக்காம போறதுக்கு? கேட்போம்ல. அதுக்கப்புறமும் மேடம் இறந்ததுக்கு அப்புறமும் 2019 ஒரு பை எலெக்ஷன் வந்தது பாரு விளாத்தி குளத்துக்கு, அதுல சுயேட்சையா நின்று எப்படி திமுக கூட கை கூட்டு. ஏன்னா அந்த டைம்ல அண்ணால் எதிர்கட்சி தலைவர் இருந்தார் தெரியுமா, மிஸ்டர் ஸ்டாலின் அங்கிள் என்ன சொன்னார் தெரியுமா? 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்துடும், 6 மாசத்துல ஆட்சிக்கு வந்துடும், இந்த ஆட்சி நிலைக்கவே நிலைக்காதுன்னு எடப்பாடியார சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எடப்பாடியாரு அதுக்கப்புறம் 4 வருஷம் ஆண்டு போயிட்டாரு. அந்த நேரத்துல உங்க அப்பா இருக்காருல்ல, அப்பா தான் சொந்த கட்சிக்கு உண்மையா இல்லாம எதிர்கட்சி கூட கள்ள கூட்டணி வச்சு இடைத்தேர்தல்ல நின்று அதிமுக ஓட்ட செதறடிச்சாரு உங்க அப்பா, கள்ள கூட்டணி அப்பா. அதுக்கப்புறம் 2021 திமுகவுல இணைஞ்சு 2019 ஓட்டை உடைச்சதுக்கு அப்புறம் அதுல விழுந்தது உங்க அப்பாவுக்கு 28,000 ஓட்டு தான். உங்க அப்பா மூஞ்சிக்கு விழுந்த ஓட்டு.
ஓகேவா? 2021 திமுகல போய் நின்ன உடனே அப்படி ஒரு மாபெரும் கட்சியின் பேக்ரவுண்ட்ல போய் நிற்கும் போதும் சரி, எடப்பாடியார் மேல இருந்த அதிமுக மேல இருந்த அதிருப்தினாலையும் உங்க அப்பா திரும்ப எம்எல்ஏ ஆனாரு. அப்ப நீ கேட்கலாம் 2026 எங்க அப்பா தானே எம்எல்ஏன்னு. எத்தனை ஓட்டு வித்தியாசம் தம்பி? 8000 ஓட்டு. 8000 ஓட்டுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? டிவிக்கே தான். ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல உங்க அப்பா எஸ்கேப் ஆயிருக்காரு. அடுத்து விளையாட்டுக்குள்ள மக்கள் யோசிப்பாங்க, இப்படி ஒரு ரவுடி எம்எல்ஏவை அடுத்த முறை தேர்ந்தெடுக்க மாட்டோம்னு. உங்க அப்பா உங்களுக்கு இருக்கலாம் தம்பி, விளையாட்டுக்குள்ள மக்களுக்கு இருக்காங்க, நீ பேசக்கூடாதுப்பா. அதுக்கப்புறம் முதலமைச்சரோட அப்பா புள்ள உறவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? முதலமைச்சருக்கு புள்ள இருக்காரு, இல்லாம போறாரு. உங்க அப்பா நல்லவனான்னு ஓட்டு போட்ட மக்கள்ல நாங்க கேட்டா அப்ப உன் கண்ணாடி தூக்கி தூக்கி பாப்பிய? உங்க திமுக ஆட்சி காலம் மாதிரி ஜனநாயகம் இல்லாத ஆட்சி காலம் இல்ல இது. மக்கள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் முதலமைச்சர் ஆண்டுகிட்டு இருக்காரு. மக்கள் விரோத சக்தியா நீங்க இருக்கும்போது மக்கள் வெளியே வந்து உங்களை கேள்வி கேட்பாங்க. தவிட்டு திமுக தற்கூறிகளே. நன்றி மக்களே.